இப்போது டிவியில் பொது நிகழ்ச்சி படத்துலலாம் வந்து நண்பர்கள் எல்லாரையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி பொது இடங்களில் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியாதவங்கள கூட பார்த்த உடனே கட்டி பிடிக்கிறது அது தவறா? ஆனா பெண்ணு பெண்ணான்னு சொல்லலை. ஆனால் ஆணும் பெண்ணாவாக இருக்கிறது தான் நான் இதில் மீனிங் எடுத்துக்கிறேன். கேள்வியில் மீனிங் கேட்குறவங்க தெளிவாக கேட்கணும். இருந்தால் கூட நமக்கு ஒரு அளவுக்கு தெரியுங்கிறதுனால அதுக்கான அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஆணும் பெண்ணும் கட்டி பிடிப்பது தவறா அப்படின்றது கேள்வி. அது உறவு பந்தம் இது இருந்தாலும் இல்லைனாலும் நாகரிகத்தின் அடிப்படையில் பெரிய பெரிய நிகழ்வுகளில் சினிமா நிகழ்ச்சிகள் அது இதுன்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளில் அது இதிலெல்லாம் பண்ணோம் கட்டி அணைச்சிக்கிறாங்க. சினிமாவில் மட்டும் இல்லாமல் டிவி நிகழ்ச்சிகளில் கட்டி அணைச்சிக்கிறாங்க, பொது நிகழ்ச்சிகளில் கட்டி அணைச்சிக்கிறாங்க. இதெல்லாம் தப்பா சரியா அப்படிங்கிறது உங்களோட கேள்வி. நான் ஒன்று சொல்லட்டுமா? கமலஹாசன் சொன்ன மாதிரி தான், கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்கிறது கஷ்டம். ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார் மாதிரி. ஆனால் ஏன் என்ற கேள்வி நீ கேட்காமல் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ கேள்வி ரொம்ப முக்கியமாக இருக்குது. பகுத்தறிவு வளர்த்து வர்றது இந்த ஏன் என்ற கேள்வி தான். அது பகுத்தறிவு மட்டும் இல்லாமல் கேள்வின்றது ஒரு ஞானமாகும். கேள்வி ஞானம்னு சொல்லுவாங்க. ஒரு கேள்வி கேட்கறதுக்கு கூட ஒரு ஞானம் வேணுங்க. பகுத்தறிவு மட்டும் இல்லை, ஏன் கேட்குறது வெறும் பகுத்தறிவு மட்டும் இல்லை, கேள்வி கேட்குறது ஒரு ஞானம்தான். அதெல்லாம் கேட்கட்டும், தப்பு இல்லை. சிம்பிளான கேள்வி மாதிரி தான் இருக்குது. கட்டுப்பிடிப்பது தப்பா தவறு இல்லையா, அவ்வளோதான் கேள்வி. ஆனால் இதை சொல்லணும்னா ஒரு பெரிய பாடம் தான் எடுக்கணும். என்ன பாடம்னா கலாச்சாரம் மற்றும் பண்பாடு சார்ந்த பாடம் எடுக்க வேணும். ஆக்சுவலி நம்ம ஊரில் வந்து கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் போன்றவற்றுக்கு அர்த்தம் தெரியாது. ஃபேஷனெல்லாம் நாகரிகம்னு சொல்லிடுவாங்க. ஃபேஷனாக இருக்கிறது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, நாகரிகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாம் ஒன்று ஒன்று பக்கத்து பக்கத்தில் இருக்கும். இப்போ வந்து துப்பட்டா போடாமல் ஒரு ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னாக்கா அது ஒரு காலத்தில் துப்பட்டா போட்டு தானே சுடிதார் போட்டாங்க, இப்போ கிடையாது. அப்படின்னா இது நாகரிகம் பேரா, அது கலாச்சாரமா பண்பாடா, எதில் சேரும்? அது நாகரிகம் தான் வரும். நாகரிகம்னு வச்சிருக்கிறீங்க, கரெக்டா?